யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 4ஆம் நாள் இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 211 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களுடைய மனித எலும்புக்கூடுகளின் எஞ்சிய பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் தற்போது நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. புதைக்குழியின் வடமேற்கு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் மூலம் தொடர்ச்சியாக பல்வேறு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. இன்றைய அகழ்வுடன் சேர்த்து மொத்தமாக 241 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 240 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வின் போது நாணயத்தை ஒத்த ஒரு சான்று பொருளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணியில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் கலந்து கொண்டனர். தற்போது ஏற்கனவே தோண்டப்பட்ட பகுதிகளில் உள்ள மணலை அரித்தெடுத்து ஆய்வு செய்யும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.